பைபிள் சவாலின் 177வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று சங்கீதம் 58 முதல் 60 அத்தியாயங்கள் தேவனுடைய நீதி, பாதுகாப்பு மற்றும் சண்டைகளும் நிச்சயமற்ற சூழ்நிலைகளும் நிறைந்த நேரங்களிலும் அவரது விசுவாசத்தை பற்றி பேசுகின்றன. துன்மார்க்கத்துக்கும் அநியாயத்துக்கும் எதிராக தாவீது தேவனை நோக்கி அழைக்கிறார் மற்றும் தேவன் நீதியாக நியாயம் தீர்த்து தனது மக்களை பாதுகாப்பார் என்று நம்புகிறார். கஷ்டம், தோல்வி அல்லது குழப்பம் நிறைந்த காலங்களிலும் தேவன் இன்னும் கட்டுப்பாட்டில் இருந்து தனது மக்களை நடத்துகிறார் என்ற நம்பிக்கையை இந்த சங்கீதங்கள் வெளிப்படுத்துகின்றன. மனித பலம் மட்டும் போதாது, ஆனால் ஜெயமும் உதவியும் தேவனிடமிருந்து வருகிறது என்பதை இது நினைவூட்டுகிறது. கடினமான போராட்டங்களின் நடுவிலும் தேவனுடைய அன்பும் விசுவாசமும் தைரியத்தை தருகின்றன. அவரில் நம்பிக்கை வைக்கும் போது அவர் நமது இதயத்தை பலப்படுத்தி தற்போதைய சிரமங்களை கடந்த நம்பிக்கையை அளிக்கிறார். இன்று நீதியுடன் ஆட்சி செய்து தனது மக்களை ஒருபோதும் கைவிடாத தேவனின் மீது நம்பிக்கையுடன் ஆரம்பிப்போம். Welcome to day 177 of the Bible Challenge. Today's reading from Psalm chapter 58 to 60 speaks about God's justice, protection, and faithfulness during times of conflict and uncertainty. David cries out against wickedness and injustice, trusting that God will ultimately judge rightly and defend those who belong to Him. Even in seasons of hardship, defeat, or confusion, these psalms reveal confidence that God remains in control and continues to lead His people. They remind us that human strength alone is never enough, but victory and help come from the Lord. God's love and faithfulness give courage to stand firm during difficult battles. When we place our trust in Him, He strengthens our hearts and gives hope beyond present struggles. Let us begin today with confidence in the God who rules with justice and never abandons His people. சங்கீதம் அதிகாரம் 58. Psalms chapter 58. வசனம் 1. மவுனமாயிருக்கிறவர்களே, நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களோ? மனுபுத்திரரே, நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்களோ? Verse 1. To the chief musician, Altashchit, Michtam of David, do ye indeed speak righteousness? O congregation, do ye judge uprightly, O ye sons of men? வசனம் 2. மனதார நியாயக்கேடு செய்கிறீர்கள், பூமியிலே உங்கள் கைகளின் கொடுமையை நிறுத்துக் கொடுக்கிறீர்கள். Verse 2. Yea, in heart ye work wickedness, ye weigh the violence of your hands in the earth. வசனம் 3. துன்மார்க்கர் கற்பத்திலே உட்பவித்தது முதல் பேதலிக்கிறார்கள், தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழிதப்பி போகிறார்கள். Verse 3. The wicked are estranged from the womb. They go astray as soon as they be born, speaking lies. வசனம் 4. சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது. Verse 4. Their poison is like the poison of a serpent. They are like the deaf adder that stoppeth her ear. வசனம் 5. பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவி கொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனைப் போல் இருக்கிறார்கள். Verse 5. Which will not hearken to the voice of charmers, charming never so wisely. வசனம் 6. தேவனே, அவர்கள் வாயில் உள்ள பற்களை தகர்த்து போடும். கர்த்தாவே, பாலசிங்கங்களின் கடைவாய்ப்பற்களை நொறுக்கி போடும். Verse 6. Break their teeth, O God, in their mouth. Break out the great teeth of the young lions, O Lord. வசனம் 7. கடந்தோடுகிற தண்ணீரைப் போல் அவர்கள் கழிந்து போகட்டும். அவன் தன் அம்புகளை தொடுக்கும் போது அவைகள் சின்ன பின்னமாய் போக கடவது. Verse 7. Let them melt away as waters, which run continually, when he bendeth his bow to shoot, his arrows, let them be as cut in pieces. வசனம் 8.
கரைந்து போகிற நத்தையைப் போல் ஒழிந்து போவார்களாக. ஸ்திரீயின் முதிரா பிண்டத்தைப் போல் சூரியனை காணாதிருப்பார்களாக. Verse 8. As a snail, which melteth, let every one of them pass away, like the untimely birth of a woman, that they may not see the sun. வசனம் 9. முள் நெருப்பினால் உங்கள் பானைகளில் சூடேறும் முன்னே பச்சையானதையும் எரிந்து போனதையும் அவர் சுழல் காற்றினால் அடித்துக் கொண்டு போவார். Verse 9. Before your pots can feel the thorns, he shall take them away as with a whirlwind, both living and in his wrath. வசனம் 10. பழிவாங்குதலை நீதிமான் காணும்போது மகிழுவான். அவன் தன் பாதங்களை துன்மார்க்கனுடைய இரத்தத்திலே கழுவுவான். Verse 10. The righteous shall rejoice when he seeth the vengeance. He shall wash his feet in the blood of the wicked. வசனம் 11. அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயஞ்செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். Verse 11. So that a man shall say, Verily, there is a reward for the righteous. Verily he is a God that judgeth in the earth. சங்கீதம் அதிகாரம் 59. Psalms chapter 59. வசனம் 1. என் தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். என்மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும். Verse 1. To the chief musician, Altashchit, Michtam of David, when Saul sent, and they watched the house to kill him. Deliver me from mine enemies. O my God, defend me from them that rise up against me. வசனம் 2. அக்கிரமக்காரருக்கு என்னை தப்புவித்து இரத்த பிரியரான மனுஷருக்கு என்னை விலக்கி இரட்சியும். Verse 2. Deliver me from the workers of iniquity, and save me from bloody men. வசனம் 3. இதோ என் பிராணனுக்கு பதிவிருக்கிறார்கள். கர்த்தாவே, என்னிடத்தில் மீறுதலும் பாவமும் இல்லாதிருந்தும் பலவான்கள் எனக்கு விரோதமாய் கூட்டங்கூடுகிறார்கள். Verse 3. For, lo, they lie in wait for my soul. The mighty are gathered against me, not for my transgression, nor for my sin, O Lord. வசனம் 4. என்னிடத்தில் அக்கிரமம் இல்லாதிருந்தும் ஓடித்திரிந்து யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறார்கள். எனக்கு துணை செய்ய விழித்து என்னை நோக்கி பாரும். Verse 4. They run and prepare themselves without my fault, awake to help me, and behold. வசனம் 5. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் தேவனே, நீர் சகல ஜாதிகளையும் விசாரிக்க விழித்தெழும்பும். வஞ்சகமாய் துரோகஞ்செய்கிற ஒருவருக்கும் தயை செய்யாதேயும். சேலா. Verse 5. Thou therefore, O Lord God of hosts, the God of Israel, awake to visit all the heathen. Be not merciful to any wicked transgressors. Selah. வசனம் 6. அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரைச் சுற்றி திரிகிறார்கள். Verse 6. They return at evening, they make a noise like a dog, and go round about the city. வசனம் 7. இதோ தங்கள் வார்த்தைகளை கக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளில் பட்டயங்கள் இருக்கிறது. கேட்கிறவன் யார் என்கிறார்கள். Verse 7. Behold, they belch out with their mouth. Swords are in their lips. For who, say they, doth hear? வசனம் 8. ஆனாலும் கர்த்தாவே, நீர் அவர்களை பார்த்து நகைப்பீர், புறஜாதிகள் யாவரையும் இகழுவீர். Verse 8. But thou, O Lord, shalt laugh at them. Thou shalt have all the heathen in derision. வசனம் 9. அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன். தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம். Verse 9. Because of his strength will I wait upon thee, for God is my defense. வசனம் 10. என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார்.
தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரிக்கட்டுதலை நான் காணும்படி செய்வார். Verse 10. The God of my mercy shall prevent me, God shall let me see my desire upon mine enemies. வசனம் 11. அவர்களை கொன்று போடாதேயும், என் ஜனங்கள் மறந்து போவார்களே. எங்கள் கேடகமாகிய ஆண்டவரே, உமது வல்லமையினால் அவர்களை சிதறடித்து அவர்களை தாழ்த்தி போடும். Verse 11. Slay them not, lest my people forget. Scatter them by thy power, and bring them down, O Lord our shield. வசனம் 12. அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமாயிருக்கிறது. அவர்கள் இட்ட சாபமும் சொல்லிய பொய்யும் ஆகிய இவைகளின் நிமித்தம் தங்கள் பெருமையில் அகப்படுவார்களாக. Verse 12. For the sin of their mouth, and the words of their lips let them even be taken in their pride. And for cursing and lying, which they speak. வசனம் 13. தேவன் பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோபிலே அரசாளுகிறவர் என்று அவர்கள் அறியும் பொருட்டு அவர்களை உம்முடைய உக்கிரத்திலே நிர்மூலமாக்கும். இனி ராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கும். சேலா. Verse 13. Consume them in wrath, consume them, that they may not be, and let them know that God ruleth in Jacob unto the ends of the earth. Selah. வசனம் 14. அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரைச் சுற்றி திரிகிறார்கள். Verse 14. And at evening let them return, and let them make a noise like a dog, and go round about the city. வசனம் 15. அவர்கள் உணவுக்காக அலைந்து திரிந்து திருப்தியடையாமல் முறுமுறுத்துக் கொண்டிருப்பார்கள். Verse 15. Let them wander up and down for meat, and grudge if they be not satisfied. வசனம் 16. நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமுமானீர். Verse 16. But I will sing of thy power, yea, I will sing aloud of thy mercy in the morning. For thou hast been my defense and refuge in the day of my trouble. வசனம் 17. என் பெலனே, உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாயிருக்கிறார். Verse 17. Unto thee, O my strength, will I sing, for God is my defense, and the God of my mercy. சங்கீதம் அதிகாரம் 60. Psalms chapter 60. வசனம் 1. தேவனே, நீர் எங்களை கைவிட்டீர், எங்களைச் சிதறடித்தீர், எங்கள் மேல் கோபமாயிருந்தீர், மறுபடியும் எங்களிடமாய் திரும்பியருளும். Verse 1. To the chief musician upon Shushanedoth, Michtam of David, to teach, when he strove with Aram Naharaim and with Aram Zobah, when Joab returned, and smote of Edom in the valley of Salt 12,000. O God, thou hast cast us off, thou hast scattered us, thou hast been displeased, O turn thyself to us again. வசனம் 2. பூமியை அதிரப்பண்ணி அதை வெடிப்பாக்கினீர், அதின் வெடிப்புகளை பொருந்த பண்ணும், அது அசைகின்றது. Verse 2. Thou hast made the earth to tremble, thou hast broken it, heal the breaches thereof, for it shaketh. வசனம் 3. உம்முடைய ஜனங்களுக்கு கடினமான காரியத்தை காண்பித்தீர், தத்தளிப்பின் மதுபானத்தை எங்களுக்கு குடிக்க கொடுத்தீர். Verse 3. Thou hast showed thy people hard things, thou hast made us to drink the wine of astonishment. வசனம் 4. சத்தியத்தி நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். சேலா. Verse 4. Thou hast given a banner to them that fear thee, that it may be displayed because of the truth. Selah. வசனம் 5. உமது பிரியர் விடுவிக்கப்படும்படி உமது வலதுகரத்தினால் இரட்சித்து எனக்கு செவி கொடுத்தருளும். Verse 5.
that thy beloved may be delivered. Save with thy right hand, and hear me. வசனம் 6. தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார். ஆகையால் களி கூறுவேன். சீகேமை பங்கிட்டு சுக்கூத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன். Verse 6. God hath spoken in his holiness. I will rejoice. I will divide Shechem, and mete out the valley of Succoth. வசனம் 7. கீலேயாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது, எப்ராயிம் என் தலையின் பெலன், யூதா என் நியாயப்பிரமாணிகன். Verse 7. Gilead is mine, and Manasseh is mine. Ephraim also is the strength of mine head. Judah is my lawgiver. வசனம் 8. மோவாப் என் பாதபாத்திரம், ஏதோமின் மேல் என் பாதரட்சையை எரிந்து போடுவேன். பெலிஸ்தியாவே, என் நிமித்தம் ஆர்ப்பரித்துக்கொள். Verse 8. Moab is my washpot. Over Edom will I cast out my shoe. Philistia, triumph thou because of me. வசனம் 9. அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார்? ஏதோம் மட்டும் எனக்கு வழி காட்டுகிறவர் யார்? Verse 9. Who will bring me into the strong city? Who will lead me into Edom? வசனம் 10. எங்கள் சேனைகளோடே புறப்படாமலிருந்த தேவரீர் அல்லவோ? எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவோ? Verse 10. Wilt not thou, O God, which hadst cast us off, and thou, O God, which didst not go out with our armies? வசனம் 11. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா? Verse 11. Give us help from trouble, for vain is the help of man. வசனம் 12. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். Verse 12. Through God we shall do valiantly, for he it is that shall tread down our enemies. பைபிள் சவாலின் 177வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று நாம் சந்திக்கும் எல்லா சவால்களிலும் தேவன் நீதிமானும் விசுவாசமானவரும் வல்லமையுள்ளவருமாக இருக்கிறார் என்பதை கற்றோம். சூழ்நிலைகள் நிலைத்தன்மையற்றதாக தோன்றினாலும் தேவனில் முழுமையாக நம்பிக்கை வைக்கலாம் என்பதை தாவீதின் ஜெபங்கள் நினைவூட்டுகின்றன. மனித பலம் தோல்வியடையலாம், ஆனால் தேவனுடைய உதவி அவரது மக்களை ஒருபோதும் கைவிடாது. எல்லா போராட்டங்களிலும் அவரை நம்பி தினமும் அவரது வழிநடத்தலை தேடுவோம். தேவனை சார்ந்து செலவிடும் ஒவ்வொரு நேரமும் நமது விசுவாசத்தை பலப்படுத்தி தைரியத்தாலும் நம்பிக்கையாலும் இதயத்தை நிரப்புகிறது. ஒவ்வொரு நாளும் அவரது வாக்குத்தத்தங்களில் உறுதியாக நிற்க ஒரு புதிய வாய்ப்பு. இன்று வாசித்த பகுதியில் எந்த சத்தியம் உங்களுக்கு அதிக உற்சாகத்தை கொடுத்தது? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 177 of our Bible challenge is complete. Today we learned that God remains just, faithful, and powerful through every challenge we face. David's prayers remind us that even when situations feel unstable, we can place our confidence fully in the Lord. Human strength may fail, but God's help never fails His people. Let us continue to trust Him during every battle and seek His guidance daily. Every moment spent relying on God strengthens our faith and fills our hearts with courage and hope. Each day is another opportunity to stand firm in His promises. Which truth from today's reading encouraged you the most? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.